2 நாட்கள் முடிவில் ஜனநாயகம் திரைப்படம் எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்லணும்னா, 2வது நாள் வசூல் இன்னுமே அதிகரித்திருக்கு. ஸோ 4 நாட்கள் முடியும் போதே இந்த திரைப்படம் 300லேருந்து 400 கோடி ரூபாய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. விஜய் அவர்களோட நடிப்பில் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஜனநாயகன். இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஜனவரி மாதமே வெளியாக வேண்டியது. ஆனால் சென்சார் பிரச்சனை காரணமாக தள்ளி போய்கொண்டே இருந்தது. இதுக்கு நடுவில் படத்தை லீக்கும் பண்ணிட்டாங்க. அப்பப்போ ஒரு சீன் 2 சீன் லீக் ஆகிடுச்சு. ஆனால் திடீர்னு ஃபுல் திரைப்படம் லீக் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் 1.5 கோடி மக்கள் இந்த திரைப்படத்தை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஈவன் பப்ளிக் பிளேஸ்லேயே பார்த்துட்டாங்க. சரி, இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு, இந்த படம் லீக் ஆச்சு, இந்த படத்தை யாராவது பார்ப்பாங்களா, தேட்டரில் பார்ப்பாங்களா அப்படின்னு பயத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் பயங்கரமான வசூல். ஒரு புது திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு க்ரௌடு வருமோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தை கொண்டாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய க்ரௌடு வந்துச்சு. ஸோ முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் 38 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பராக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன், அதாவது தமிழகத்தில் மட்டுமே 38 கோடி ரூபாய், இந்தியா அளவில் 48 கோடி ரூபாய். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, முக்கியமாக நார்த் இந்தியாவில் பெரிய வசூல் பண்ணணும்னு நினச்சா நார்த் இந்தியாவில் லீக்டு விஷன் பார்த்ததால் பெரிய வசூல் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் 38 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி இருக்கிறது. ஸோ முதல் நாள் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 78 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. ஸோ இரண்டாவது நாள் இந்த திரைப்படத்தோட வசூல். ஸோ இரண்டாவது நாள் எப்பவுமே முதல் நாள் ஒரு பயங்கரமான வசூல் இருக்கும். இரண்டாவது நாள் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். ஏன்னா தமிழ் சினிமாவில் வியாழக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை வசூல் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். சனிக்கிழமை ரொம்ப அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டவுன் ஆகும். மண்டே ரொம்ப ரொம்ப கம்மியாகி நார்மலான வசூலாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு டீசெண்டான வசூல் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் 120 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதாவது முதல் நாளும் இரண்டாவது நாளும் சேர்த்து 120 கோடி ரூபாய். முதல் நாள் 78 கோடி ரூபாய், இரண்டாவது நாள் 68 கோடி ரூபாய். ஸோ மற்ற எவ்வளோ பெரிய திரைப்படமாக இருந்தாலும் முதல் நாள் ஒரு பெரிய வசூல் பண்ணால் பாதிக்கு பாதி கம்மியாயிடும். ஆனால் இந்த திரைப்படம் வெறும் 10 கோடி ரூபாய் தான் கம்மியாகியிருக்கு. இது ஒரு சூப்பரான விஷயம். இப்போ மூன்றாவது நாள். ஸோ மூன்றாவது நாள் முடிவில் இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 188 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதாவது 50 கோடி ரூபாய் மூன்றாவது நாள் இந்த திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 சாட்டர்டே நைட் ஷோக்கான லிஸ்ட் வரல. சாட்டர்டே நைட்டும் சண்டேவும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வரும். ஸோ ஒருவேளை இந்த திரைப்படம் 250 கோடி ரூபாய் 4 நாளில் கலெக்ஷன் பண்ணால் இது ஒரு ஹியூஜ் நம்பர். அதாவது விஜயோட வசூலியை 4 நாட்களில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணால் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய், படத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சேர்த்தி. ஆனால் இந்த திரைப்படம் ஆல்ரெடி லீக் ஆனதால் இந்த படம் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைக்கல. ஒரு ஸ்மால் அமௌண்ட் கிடைச்சாலும் போதும், போட்ட பணத்தை எடுக்கிற மாதிரி கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, படம் ஒரு 200 கோடி ரூபாய் டச் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த திரைப்படம் போகிற போக பார்த்தா ஈஸியாக 500 கோடி ரூபாய் டச் பண்ணுவதற்கான சான்சஸ் இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கான வசூல் ஃபஸ்ட் டே அதிகமாக இருக்கும், செகண்ட் டே ரொம்ப கம்மியாயிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஆனால் இந்த படம் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்குது. லைக் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இது எல்லாமே ஸ்டாண்டர்டான ஒரு வசூலாக இருக்குது. 10 கோடி தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ இந்த சண்டே முடிச்சுட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த திரைப்படம் எவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ண போகுது, இப்படி போக இல்லை இப்படியே போக போதா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஒருவேளை இந்த திரைப்படம் இப்படியே போச்சுன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக உலகம் முழுவதும் 500 கோடி ரூபாய் டச் பண்ணும் என்பதில் துளியும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவர்சீஸில் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. இந்த திரைப்படத்தை ஓவர்சீஸில் கொண்டாடுறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்த்த அளவு வரவேற்பது கிடைக்கல. நிறைய பேர் சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் சிஎம் ஆகிட்ட அப்புறமா கிரியேட் ஆகியிருக்கு, அதனால நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனால் பல பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது நடக்கல. நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடைக்கல. ஆக மொத்தம் இது வரைக்கும் இந்த திரைப்படம் 180 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் ஜனநாயகம் திரைப்படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.